நமசிவாய. வருகின்ற 22ஆம் தேதி சுக்கிரவார அமாவாசை. இந்த சுக்கிரவார அமாவாசை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையிலே துர்கா வர்ஷிப் பண்றது அப்படிங்கிறது, அதாவது துர்கை வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாகவே அமாவாசையிலே துர்கை வழிபாடு அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய ஒரு விஷயத்திலே வந்து பார்த்தோம்னா, அமாவாசையில் பார்த்தோம்னா இந்த துர்கை வழிபாடு அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நாகம் இருக்கக்கூடிய ஒரு துர்கை கோயிலுக்காக போயிட்டு அந்த துர்கைக்கு நீங்கள் வந்து வேண்டுதல் செய்து கொண்டு 4 முறை வலம் வர வேண்டும். அதே போல் 4 விளக்குகள் இழுப்பெண்ணையிலே கருந்திரிட்டு நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி ஏற்றி வைப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பூஜா ஹோமம்.orgல சண்டி ஹோமம் செய்யவிருக்கிறோம். சண்டி நவாட்சரி ஹோமம் ஒவ்வொரு அமாவாசையிலுமே செய்யக்கூடியது தான். சண்டி நவாட்சரி ஹோமமும் திருஷ்டி துர்கா பூஜையும் இந்த ஒரு தடவை செய்யவிருக்கிறோம். இந்த திருஷ்டி துர்கா பூஜை செய்து திருஷ்டி துர்கா யந்திரமும் அனைவருக்குமே கொடுக்கவிருக்கிறோம். கண் திருஷ்டியையும் சரி, வேண்டாத நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கக்கூடிய மாதிரியான ஒரு யந்திரம். அந்த யந்திரத்தினை ஆவாகனம் செய்து ஆகர்ஷணம் செய்து கொடுக்கவிருக்கிறோம். விருப்பம் இருப்பவர்கள் வியாழக்கிழமையோட முடிந்துவிடும் பதிவுகள். அதனால தேவைப்படுவர்கள் பூஜா ஹோமம்.orgல போயிட்டு நீங்க பதிவு செய்துக்கலாம். நமஸ்காரம்.